சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை அடுத்த 2 வாரங்களில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலம் கவுஹாத்தி மற்றும் கொல்கத்தா இடையே முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தயாராகிவிடும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் வெலிமோரா இடையே முதலில் புல்லட் ரயில் சேவை தொடங்கி பின்னர் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலை முதல் மாலை வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டின் முதல் நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் தங்கம் 12,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் போனஸ் அறிவித்துள்ளார். சுமார் 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 9,90,000 பேர் பயன்பெற உள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளிலும் சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கைது செய்து பேருந்தில் ஏற்றிய போது இடைநிலை ஆசிரியரை போலீஸ் அறைந்ததாக கூறி ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் அமைச்சர்கள் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்தனர். குடும்பமாக வந்த பொதுமக்கள் கடலில் குளித்தும் அலைகளோடு விளையாடியும் மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவில் அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்று வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகமாக இருந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டிக் கொண்டதாக செல்லூர் ராஜு வாய் தவறி கூறிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதிகளில் போட்டியிட 2,187 பேர் விருப்ப மனு அளித்துள்ளதாக கட்சி தலைமை தெரிவித்துள்ளது.
திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் தாவேக்க நகர அலுவலகத்தை திறந்து வைக்க வந்த செங்கோட்டையனை கட்சி தொண்டர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு பதவி வழங்குவதாக வாக்குவாதம் செய்த தொண்டர்களை செங்கோட்டையன் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 4ஆம் தேதி தமிழகம் வருகிறார். புதுக்கோட்டையில் நடைபெறும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் நிறைவு விழாவில் அமித் ஷா பங்கேற்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை மற்றும் பூங்காக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு வந்து பொழுதை கழித்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் கடற்கரை மற்றும் பூங்காக்களில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருப்பத்தூர் அருகே ஆங்கில புத்தாண்டில் மது போதையில் பைக்கில் அட்ராசிட்டி செய்த இளைஞரை தட்டி கீட்டியதால் தாக்கிய 4 பேரை கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டிற்கே சென்று கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் 4வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நாமக்கல்லில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவன் பாதாள சாக்கடை குழியில் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சிறுவனின் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வீதி உலா வரும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், சிவனடியார்கள் பங்கேற்க உள்ளனர். ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் 1,75,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 97,364 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்தில் அப்பகுதியே புகைமண்டலமாக மாறிய நிலையில் தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெரி குட். ராஜஸ்தானின் டோங்க் மாவட்டத்தில் 150 கிலோ அமோனியம் நைட்ரேட்டுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாச வேலைகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதா என்று NIA மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி டெல்லி, செங்கோட்டை மற்றும் இந்தியா கேட் பகுதியில் அதிக அளவில் மக்கள் திரண்டனர். பொழுதுபோக்கிற்காக பெரும்பாலானோர் படையெடுத்ததால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளில் ஹரித்வாரில் நடைபெற்ற கங்கா மகா ஆரத்தி நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கங்கை தாயை வணங்கி ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். ஜம்மு காஷ்மீரின் மலை பிரதேசங்களில் ஆங்கில புத்தாண்டு பனிப்பொழிவுடன் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்றும் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க அதிநவீன ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி கண்காணிப்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீரை பருகி 7 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. துயரச் சம்பவம் குறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் மத்திய பிரதேச தலைமைச் செயலாளருக்கு அந்த ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் 199 மீனவர்கள் உட்பட 257 இந்தியர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய சிறைகளில் பாகிஸ்தான் மீனவர்கள் 33 பேர் உட்பட 424 பேர் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் வழியாக தகவல் பரிமாறப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் சோலன் மாவட்டத்தில் உள்ள நல்கர் காவல் நிலையம் அருகே மர்ம பொருள் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உரிய விசாரணைக்கு பின்னரே முழுமையாக தகவல் தெரிய வரும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சிகரெட் மீதான கூடுதல் கலால் வரி விதிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. சிகரெட்டிற்கு விதிக்கப்படும் 40% ஜிஎஸ்டி மீது மத்திய நிதி அமைச்சகம் கூடுதல் கலால் வரியை விதித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி லண்டனில் 8000 கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. பல்வேறு இசைக்குழுக்கள், நடன கலைஞர்கள், அலங்கார ஊர்திகள் இடம்பெற்ற பேரணியை லண்டனின் மேற்கு வீதிகளில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். ஜெர்மனி தலைநகரான பெர்லினில் நடைபெற்ற புத்தாண்டு ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை மதுவோடு வரவேற்ற பலரும் கூட இந்த ஆண்டு முதல் உடல் நலத்தை பாதுகாக்க உறுதி எடுத்துள்ளதாக கூறி பந்தயத்தில் பங்கேற்றனர். நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் யூரோ நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் பல்கேரியா இணைந்துள்ளது. 27 உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய யூனியனில் 22 நாடாக இணைந்துள்ளதாக பல்கேரிய அரசு அறிவித்துள்ளது. (2026) ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி வாட்டிகன் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. உலக அமைதிக்காக போப் லியோ நடத்திய திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 축하의 인사를 보내며 멀리 이역에서 조국을 그리는 뜨거운 마음을 안고 새해를 맞이하고 있을 வடகொரியாவின் தலைநகரான பியாங்யாங்கில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தமது செல்ல மகளுடன் அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்றார். விழாவில் அதிபர் உரையாற்றிய போது ராணுவ வீரர்கள் உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் விட்டு அழுதனர். யுக்ரைன் நாட்டில் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிய பகுதிகளில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவால் நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார்.